பெரம்பலூர் கவுல்பாளையம் ஊராட்சியில் சாலை வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, பெண்களுக்கான கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கவுல்பாளையம் ஊராட்சியில் உள்ள காளியம்மன் நகர், மாரியம்மன் கோவில் தெரு மற்றும் MPC காலனியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கவ்வாபாளையம் சுற்றி கல்குவாரிகள் அதிகமாக இயங்கி வருகிறது. இந்த குவாரிகளுக்கு செல்லும் வாகனங்கள் ஊருக்குள் அடிக்கடி வந்து செல்வதால் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. சாலையை சீரமைத்து தரக்கோரி பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த ஊராட்சியில் சாலை வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, பெண்களுக்கான கழிவறை வசதி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அவர்கள் புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். எங்க தெருவுல அதே மாதிரி தான் தண்ணி நிக்குதுங்க. எங்களுக்கு இந்த லைன்ல டிச்சி வசதியே கிடையாதுண்ணா. சாக்கடை ஃபுல்லா சாக்கடையா தான் இருக்கு. சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரையும் இதுல வந்தாலும் சாக்கடையில மட்டும் தானே நாங்க வரணும். இந்த லைன்ல நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அந்த பக்கம் கோவில் இருக்கு, அந்த பக்கம் போக முடியாது. நாங்க இந்த லைன்ல தானே வரணும். வயசானவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்கள கீழே விழுந்து எந்திரிச்சு வராங்கண்ணே. அதுக்கு கலெக்டர் அம்மா பார்த்து ஏதோ நடவடிக்கை எடுக்கும். இந்த பக்கம் 100-150 குடும்பத்துக்கு மேல இருக்குண்ணே. உள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த பாதையை தான் கடந்து வரணும்னு. அதுக்கு கலெக்டர் அம்மா பார்த்து உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே தேங்கி தான் நிக்குது. மழையில இருந்து தண்ணி நிறைய வருது. எல்லா இடத்துலயும் தேங்கி தான் நிக்குது. செம்ம புழு இருக்கு. எல்லாமே கிருமி பிடிச்சிதான் இருக்கு. ஒரு இடத்துல கூட தண்ணி போக வழி இல்லை. எங்க பிள்ளைங்க எல்லாம் இந்த டிச்சிலேயே தான் நடக்கிறோம். தண்ணி இதுலதான் எடுக்கிறோம். இதுலயே தான் நாங்க எல்லாம் போறோம் வரோம். சின்ன குழந்தைங்களாம் இந்த தண்ணியில கூட உழுவுறாங்க. எல்லாம் நடந்து போறாங்க வராங்க. இந்த டிச்சு கட்டி கொடுங்க, எதை நடவடிக்கை எடுங்க. நல்லதா எங்களுக்கு டிச்சு கட்டி கொடுத்து ரோடுக்கு போட்டு கொடுக்கணும். அங்க பாருங்க எல்லா தெருவு தண்ணியும் இங்கதான் வந்து நிக்கும். எங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்து ரோடு போட்டு டிச்சு போட்டு கொடுக்கணும். இங்க தண்ணி வசதி சரியா இல்ல, ரோடு வசதி இல்ல, டிச்சு எதுவுமே இல்ல, பாத்ரூம் முக்கியமா இல்லைங்க. பெண்கள்லாம் ரொம்ப பாத்ரூம் போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். வெளியில காட்டு சைடு தான் ரொம்ப போறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்க. இதனால போறவங்க வரவங்க எல்லாருமே பாக்குறாங்க. எங்களுக்கே சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஊர்ல நிறைய பெண்களுக்கு நல்லது பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஆனா இந்த ஊர்ல எதுவுமே கிடைக்கலங்க. இன்னும் 2000 இந்த பட்டாவை கொடுத்து இங்க குடியேறணும். குடியேறி ஒரு 24 டி கார்டு ஆன்லைன் பட்டா பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டாவை வாங்கி நாங்கள் எவ்வளோ போராடி தான் அந்த பட்டாவை வாங்கினோம். வாங்கி மறுபடியும் அந்த பட்டாவை எடுத்துகிட்டு போய் எங்கே கேட்டுட்டா அது சீட்டு இது செல்லாது, உங்களுக்கு ஒரிஜினலாக இன்னும் வரல, இன்னும் 5 வருஷம் ஆகும், இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்குங்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இல்லாத மக்கள் தான். அதை வச்சு ஏதோ அவங்க பிள்ளைங்க படிப்பு செலவுக்கோ எந்த ஒரு இதுக்கோ போய் பார்த்தாலே அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அது மறுபடியும் ஒரிஜினலா செஞ்சு அவங்களுக்கு தரமாக கேட்டுக்கொள்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கு. அங்க ஸ்கூல் பக்கத்துல தான் பாத்ரூம் வராங்க. அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஆட்சியில என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அதாவது இந்த ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு தர முடியலாம் இந்த அரசாங்கம். தண்ணி வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு பைப்பு வசதி பண்ண மாட்டாங்க, டிச்சியும் அல்ல மாட்டாங்க. அந்த குட்டையும் 2-3 பேர் உளுந்து செத்துட்டாங்க. அந்த குட்டைக்கு விடுகாலம் பிறக்க மாட்டுது. என்னைக்கு தானே ஆளுங்க உளுந்து செத்தாதான் விடுகாலம் பிறக்குமா என்னன்னு தெரியல. விடுகாலம் எப்போ பிறக்குன்னு தெரியல. எங்களுக்கு தண்ணி வசதி எந்த வசதியும் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஓட்டு வருஷம் 5 வருஷம் வந்து ஓட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு எந்த வசதி இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை பெஞ்சா வீடெல்லாம் ஒழுகுது. எந்த வசதி இல்லாத நாங்கள் இப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் காலம் முச்சல் கஷ்டப்பட்டு இப்படியே கிடக்கணுங்களா? எல்லா வசதியும் எங்களுக்கு செஞ்சு தரோம். எல்லாம் தான் வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு செய்யறாங்க, ஓட்டு போடுறோம். எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. இங்க தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. வருது, ஆனா அவங்க நினைச்ச டைமுக்கு தான் விடுறாங்க. கரெக்டான டைமுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஊருக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா கவுல்பாளையம் உள்ளுக்கு வந்தீங்கன்னா ரோடு போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. இங்க அட்லீஸ்ட் ஒரு மண்ணு கூட கொட்ட மாட்டேங்கிறாங்க. தண்ணி அப்படியே நின்றுட்டு இருக்கு. மழை பெஞ்சாலும் பெய்யலனாலும் பைப்பு தண்ணி எல்லாமே இங்கேயே தான் நிக்குது. தண்ணி போக மாட்டேங்குது. துப்புரவு பணியாளர்கள் வர மாட்டேங்கிறாங்க. வந்தாலுமே குப்பை எடுத்து வண்டியில கொட்டிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க வீட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து வைக்கிறோம், ஆனா அவங்க எடுத்து கொட்டிக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய வண்டி போறவங்க லாரி எல்லாம் ஓட்டுறாங்க. இந்த சைடு ஒரு டைம் வருது,
கம்பர்ஸ் வண்டியும் போகுது. ஆனா யாரும் மண்ணு கொண்டு வந்து கொட்ட மாட்டேங்கிறாங்க. மண்ணு கொட்டணும்னு நாங்க சொல்றோம், நிறைய வாட்டி மறிச்சிருக்கிறோம், அப்பயும் அவங்க மண்ணு கொட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு டைம் கொட்டினாங்க, அடுத்த டைம் கொட்ட மாட்டேங்கிறாங்க. மலேரியா ஜுரம், டெங்கு ஜுரம் வருதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பாதுகாப்பே கிடையாது. எந்த டாக்டரும் வரல, எந்த நர்ஸும் வரல இங்க, எந்த பொது அதே மாதிரி தலைவருக்கு நாங்க வந்து ரோட வந்து சரி பண்ணி கொடுக்குறது அதுவும் கிடையாது. சரி பண்ணி கொடுக்கணும். நாங்க என்ன பண்றோம், பஞ்சாயத்துல பணமே இல்ல, நாங்க எதை சரி பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறாங்க எங்களை. நாங்க எந்த பதில் சொல்றோம், இங்க இருக்கிற மக்களும் அதை சரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, சரி பண்ண முடியல, டிச்சும் அள்ளவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சாக்கடை நாத்தம் பாருங்க, வந்து பாருங்க எவ்வளவு நாத்தம் நாறுதுன்னு பாருங்க. அந்த இடத்துல நிக்க முடியல, கால் வைக்க முடியல. இப்ப என் வீட்டுல எல்லாம் இந்த ரோட்டு வண்டி போச்சுன்னா அந்த தண்ணி, சாக்கடை தண்ணி பூரா வீட்டுக்குள்ளதான் போகுது. நானே போயிட்டு ஒரு கம்பி கொடுத்து குத்தி அந்த தண்ணியை வந்து சாக்கடைக்குள்ள எடுத்து விடுறேன்.